ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடு வாங்கணும், வீடு இது பண்றது, கமிஷன் சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். மிகப்பெரிய லெவல்ல யோகங்கள் இருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல நல்ல பதவி ஸ்தானம்ங்கும் போது ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. குருவுடைய பார்வை அதுக்கு அனுகிரகம் இருக்கனால அரசியல்வாதிகள் வந்து நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மக்களிடையே ஒரு அங்கீகாரம், பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் செல்வாக்கு கை கூடுங்க. இந்த துளாராசிக்காரங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தான் பெற போறீங்க. உங்களுக்கு பரிகாரங்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு நான் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பொதுவாகவே துளாராசிக்கு பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்குங்க. மிகப்பெரிய லெவல்ல உயர்வு. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு, ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்கள் ஏற்படுறதும், 10ஆம் இடத்துல 6 குடைவர் குரு உச்சமாகிறதுனால ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. அதனால தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்மஸ்தானம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா பலமாக இருக்கு. எப்பவுமே பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் மருத்துவ செலவோ அல்லது ஒரு சிறு கண்டங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறதுனால தான் நீங்க துளாராசிக்காரங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா துளாராசிக்கு அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே சரி நிலையா சமமா பார்க்கக்கூடியது அந்த அமைப்பு உங்ககிட்ட இருக்கு. அதையே கையில பிடிச்சுக்கிட்டு இந்த வருடம் நீங்க வந்தீங்க அப்படின்னா இமாலய வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது. இமாலய வெற்றி பொதுவாகவே நிறைய நன்மைகளும் நல்ல பலன்களும் தான் உங்களுக்கு இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.